ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பயிற்சி 3.5ல் மூன்றாவது வினா பார்க்கலாமா? அதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சுருக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டினில் நமக்கு எப்படி கொடுத்துருந்தாங்க, வகுத்தல் இல்லாமல் பெருக்கல்ல இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, வகுத்தலில் கொடுத்துருக்காங்க. வகுத்தலில் கொடுத்துருந்தா அந்த வகுத்தல் வந்து நம்ம பெருக்கலாக மாற்றுறக்கு கீழே உள்ள டேர்மு மேலேயும் மேலே உள்ள டேர்மை கீழேயும் எழுதணும். அப்படி எழுதுனோம்னா நம்ம பெருக்கல் எழுதிக்கலாம். எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. 2a² + 5a + 3 அதை அப்படியே எழுதிக்கோங்க. அதையும் கீழே உள்ளது 2a² + 7a + 6 அப்படி எழுதிக்கோங்க. வகுத்தலில் போடும்போது மட்டும் நம்ம வகுத்தலில் வந்து எப்படி எழுதுவோம், இப்போ நமக்கு 1/2 2/5ன்னு இருக்குண்டா இதை நம்ம எப்படி எழுதுவோம், 1/2 வகுத்தலில் இருக்குது, கீழே வகுத்தலில் இருக்குது, மேலே வரும்போது நமக்கு பெருக்கல்ல வரும்போது 5/2ன்னு எழுதுறோம். 2/5 5/2 ரெண்டாவது உள்ளதை மட்டும்தான் நம்ம மாற்றணும் பெருக்கல்ல மாற்றுறதுக்கு. அப்போ கீழே என்ன இருக்குது, நமக்கு கீழே உள்ளதை மேலே எழுதிக்கோங்க. 5a² - 35a - 50. மேலே என்ன இருக்குது அதை கீழே எழுதிக்கோங்க. a² + 6a + 5. ஓகேவா? இந்த இதில் நம்ம 5 - 5 வெளியே காமனாக எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் உள்ளதை அப்படியே எழுதிக்கலாம். 2a² + 5a + 3 வகுத்தல் 2a² + 7a + 6. இந்த இதை அப்படியே எழுதியாச்சு. இந்த இடத்துல மட்டும் -5 காமனாக எடுக்கிறோம். ஓகேவா? -5 எடுத்துட்டோம்னா இங்கே பேலன்ஸ் a² தான் இருக்குது. இந்த உங்களுக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்னு குழப்பமாக இருந்துச்சுன்னா -5a² வகுத்தல் -5 எடுக்கிறோம். ஸோ -5 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் a² எழுதணும். எழுதியாச்சா? அடுத்து வந்து -35aன்னு இருக்குது. நம்ம எதை காமனாக எடுக்கிறோம், -5 தான் வெளியே காமனாக எடுக்கிறோம். மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4×5 7×5 35. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 7a + 7a. ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் ப்ளஸ் தான் வரும். 5×5 50 வகுத்தல் கீழே உள்ளதை அப்படியே எழுதிக்கோங்க. a² + 6a + 5 அப்படியே எழுதிக்கோங்க. கீழே உள்ளதை அப்படியே எழுதியாச்சு. இப்போ வந்து காரணிப்படுத்தி எழுதலாமா? ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு வந்து நம்ம காரணி கண்டுபிடிக்கலாமா? இங்கே 2 இருக்குது, அதாவது ஏக்கு முன்னாடி நமக்கு 2 இருக்குது. 2ஆல் நம்ம பெருக்கணும், 2ஆல் கடைசி உள்ளதை பெருக்கணும். ஓகேவா? இதே இது நம்ம ஏக்கு முன்னாடி நமக்கு இங்கே 1 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 1ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், நமக்கு அதே 5 தான் கிடைக்கும். அதாவது 1 × 5 நமக்கு 5 தான் கிடைக்கும். ஓகேவா? இதே இது நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2 × 3 6 அந்த மாதிரி கிடைக்குமா? இங்கே பெருக்கி 6 எழுதணும். இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ப்ளஸ்ஸு தான், எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ நமக்கு ஆட் பண்ணும் போதும் +5ன்னு கிடைக்கணும். 6 வரணும். அப்போ 6 எந்த வாய்ப்பாடில் வரும், 3 2 6 எல்லாமே ப்ளஸ் தானே. 3 2 கூட்டினோம்னா 5 வரும். அப்போ 3 2 கிடைக்கும். இப்போ நம்ம எந்த நம்பரால் பெருக்கியிருக்கோம், 2ஆல் பெருக்கியிருக்கோம் தானே. அதே 2ஆல் நம்ம என்ன செய்யணும், வகுக்கவும் செய்யணும். ஓகேவா? அதை எப்பயும் மறந்துடக்கூடாது. இந்த 2 2 கேன்சல் ஆகிட்டு இந்த இடம் 1 ஆகிடும். அதாவது இங்கே வந்து 3/2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. கீழே இருக்கிற நம்பர் வந்து ஏக்கு முன்னாடி வரும். அதாவது 2a + 3ன்னு வரும். இப்படி எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அதே மாதிரி a + 1ன்னு எழுதணும். இது வந்து எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், மேலே உள்ளதுக்கு நம்ம காரணிப்படுத்தியாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே உள்ளதை காரணிப்படுத்தணும்னா 2ஆல் பெருக்கணும் தானே. 2 × 6 நமக்கு 12. எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. எல்லாமே ப்ளஸில் இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாமே ஆன்சர் எல்லாமே ப்ளஸ் தான் கிடைக்கும். இப்போ நமக்கு 12 நம்ம எந்த வாய்ப்பாடில் வரும், 4ஆவது வாய்ப்பாடில் வருமா, அதாவது 3ஆம் வாய்ப்பாடில் வருமா? 4 3 12 கிடைக்கும். 4யும் 3யும் கூட்டினோம்னா நமக்கு 7 கிடைக்குமா? 4 3 12. நம்ம எதால் பெருக்கணும், நம்ம முதல் இதை எதால் பெருக்கணும், 2ஆல் பெருக்கணும். அதே 2ஆல் நம்ம என்ன செய்யணும், வகுக்கவும் செய்யணும். 2 2 2 2 4. இங்கே 2ன்னு கிடச்சிருக்கு, இங்கே 3/2. நம்ம இது எப்படி எழுதணும்னு சொன்னோம், a + 2 முதல்ல அப்படி எழுதிக்கோங்க. இங்கே பின்னத்தில் இருக்கிறத மட்டும் நம்ம எப்படி எழுதணும், கீழே இருக்கிறத மேலே எழுதணும். அதாவது ஃபர்ஸ்ட் உள்ளதில் எழுதணும். 2a + 3ன்னு எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இதுக்கு பார்க்கலாமா? இந்த இதுக்கு வந்து ஏக்கு முன்னாடி 1 தான் இருக்குது. அது ஏக்கு முன்னாடி 1 தான் இருக்குது. அப்போனா நம்ம என்ன பண்ணலாம், அப்படி எழுதிக்கலாமா? வெறும் 10க்கு மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே வந்து 5க்கு மட்டும் கண்டுபிடிக்கணும். 10க்கு கண்டுபிடிச்சோம்னா இந்த இதில் நமக்கு எல்லாமே ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குனாட்டி ஆன்சரும் நமக்கு என்னவா இருக்கும், ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். 10 எத்தனை வாய்ப்பாடில் வரும், 5 2 10 வருமா? 5 2 கூட்டினோம்னா நமக்கு 7 கிடைக்குமா? அப்போ 5 2 10. நம்ம எதால் பெருக்கியிருக்கோம், 1ஆல் தான் பெருக்கியிருக்கோம். அதே 1ஆல் வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், அதே நம்பர் தான் கிடைக்கும். அப்போ a + 5
ஏ ப்ளஸ் 2ன்னு கிடச்சிருக்கு. நம்ம 5க்கு கண்டுபிடிக்கும் போது கூட்டும் போது நமக்கு 6 வரணும். நம்ம 5ன்னு கண்டுபிடிக்கும் போது ஓரஞ்சு 5ன்னு போடும்போது நமக்கு 1 5 கூட்டம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்குமா? 1 5 கூட்டம்னா 6 கிடைக்கும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? ஏ ப்ளஸ் 1 ஏ ப்ளஸ் 5 இப்படி எழுதிக்கலாமா? இப்போ காரணிப்படுத்துதல் எப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுதா? இப்போ இந்த இதை நம்ம காரணிப்படுத்தி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த இதை அந்தந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இந்த இதை காரணிப்படுத்தி என்ன கண்டுபிடிச்சோம்? இது கண்டுபிடிச்சோமா? இதை எழுதணும். அந்த மாதிரி வரிசையாக எழுதுவோமா? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை எழுதியாச்சு. நம்ம மேலே 5 -5 காமனாக இருக்கோம்ல, அதை மறந்துடக்கூடாது, அதையும் எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம எது காமனாக இருக்கோ கேன்சல் பண்ணலாமா? அதாவது மேலேயும் கீழே எது இருக்கோ அதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாமா? 2a + 3 இங்கே கீழே இருக்குதானே நமக்கு, அது 2a + 3 இருக்கு. a + 1 இருக்கா? a + 1 இருக்கு. நெக்ஸ்ட் a + 5 a + 5 இருக்கா? a + 5 இருக்கு. a + 2 இருக்கு. எல்லாமே அடி ஆயிடுச்சு தானே. பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கு? -5 மட்டும்தான் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? அதுவுமே நமக்கு அதே மாதிரி தான். வகுத்தில் நம்ம எப்படி பெருக்கலாம் மாற்றலாம் நம்ம சொன்னோம் தானே ஆல்ரெடி. இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னோம். இன்டர்சேஞ்ச் பண்ணாமல் நமக்கு வகுத்தில் பெருக்கலாம் மாற்றிக்கலாம். ஓகேவா? இந்த சைடு உள்ளதை ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கோங்க. 3b 28 b² + 4b + 4 பெருக்கல். வகுத்தில் பெருக்கலாம் மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? மேலே உள்ளதை கீழேயும் கீழே உள்ளதை மேலே எழுதுறோம். 5b - 14. இப்போ நம்ம இந்த இதை பார்த்தீங்கன்னா நமக்கு 49ன்னு இருக்குது தானே. இந்த 49 எந்த வைப்பரில் வரும்? 7² வரும்ல. அதாவது 7 7 49 7² எழுதிக்கலாமா? இது நம்ம எதுக்கு எழுதுறோம்னா நம்ம சுருக்கணும் தானே. சுருக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக எழுதுறோம். ஓகேவா? b² - 7² எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு இது a² - b² ஃபார்முலாவில் இருக்கா? அதாவது a² - b²க்கு ஃபார்முலா என்ன வரும்? a - b a + b. 1 ப்ளஸ்ஸாகவும் 1 மைனஸாகவும் எழுதுவோம் தானே. மற்றதை நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா போடலான்னு சொல்லியாச்சு. மற்றதை நம்ம என்ன பண்ணணும்? காரணிப்படுத்தணும் தானே. எல்லா இதுலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா b²க்கு முன்னாடி 1ன்ற நம்பர் தான் இருக்குது. அப்போனா நம்ம இந்த லாஸ்ட் உள்ள நம்பரை மட்டும் எடுத்துக்கலாமா? ஏன்னா நம்ம 1ஆல் பெருக்குனாலும் வகுத்தாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? அதே நம்பர் தான் கிடைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். இது நமக்கு -28ன்னு இருக்குது. அதாவது பெருக்கும் போது நமக்கு என்ன வரணும்? -28ன்னு வரணும். இங்கே மைனஸ் வந்திருக்கு. இங்கே மைனஸ் வந்தாலே உங்களுக்கு ஆன்சர் 1 - 1 ப்ளஸ்ஸாக வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அப்படியே தான் வரும். நம்ம கூட்டும் போது 3ன்னு கிடைக்கணும். +3 என்ன 3 கிடைக்கணும்? +3ன்னு இருக்கணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கணும்? பெரிய நம்பரோட குறி ப்ளஸ்ஸாக இருக்க போகுது. இப்போ நம்ம 28 நம்ம எந்தெந்த வாய்ப்பரில் வரும்னு பார்க்கலாமா? 4வது வாய்ப்பரில் வரும் தானே. 7 28. நம்ம மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம கழிக்க போகிறோம். 7ல் 4 போச்சுன்னா நமக்கு 3. ஆன்சர் நமக்கு வந்துருச்சா? ஸோ பெரிய நம்பரோட குறி என்ன சொன்னோம்? ப்ளஸ்ன்னு சொன்னோம். அப்போ 4 7 4 28 பெரிய நம்பரோட குறி +3 வந்துருச்சா நமக்கு ஆன்சர்? ஸோ இதை நமக்கு 1 தானே இருந்துச்சு. 1ஆல் நம்ம வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அதே தான் கிடைக்கும். ஸோ -4 +7 இதை எப்படி எழுதிக்கலாம்? இங்கே நமக்கு பீன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. நமக்கு ஏன்னு எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ்ன்னு போடணும், ஏன்னு கொடுத்தா ஏன்னு போடணும். இப்போ நமக்கு பீன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதணும்? b - 4 b + 7. புரிஞ்சுதா? b + 7 இது நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கீழே உள்ள டேர்முக்கு கண்டுபிடிக்கலாமா? கீழே உள்ளது ஈஸி. நமக்கு எல்லாமே ப்ளஸ் உள்ளது ஈஸி. எல்லாமே ப்ளஸ்ல இருக்கு. நமக்கு பெருக்கும் போது 4 வரணும். 2 2 4 எல்லாமே ப்ளஸ்ல இருக்கனாடி நம்ம கூட்டணும்னாலும் 4 வந்துடும். அப்போ இதை எப்படி எழுதலாம்? b + 2 b + 2 இப்படி எழுதிக்கலாமா? இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு கண்டுபிடிக்கலாமா? இது இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல, 1 ப்ளஸ்ஸாகவும் 1 மைனஸாகவும் எழுதணும்னு சொல்லிட்டு. இது மைனஸ் இருக்கு. இந்த இடத்துல மைனஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம்? 1 - 1 ப்ளஸ் அப்படிதான் வரும்னு சொல்லியாச்சு. சென்டரில் நமக்கு என்ன கிடைக்கணும்? -5 கிடைக்கணும். ஸோ இதை மெயினாக பார்த்துக்கோங்க. இது என்ன இருக்கு? நமக்கு மைனஸ்ன்னு இருக்கு. -5ன்னு நமக்கு கிடைக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம எந்தெந்த வாய்ப்பரில் வரும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோன்னே 2வது வாய்ப்பரிலே வரும். 7 2 14 என்ன பண்ணுவோம்னு சொன்னோம்? இங்கே மைனஸ் இருந்தால் கழிக்க போகிறோம். 7ல் 2 போச்சுன்னா நமக்கு ஆன்சர் 5. அப்போ பெரிய நம்பர் என்ன வரணும்? மைனஸ் வரணும். 7ல் 2 போச்சுன்னா 5 பெரிய நம்பர் மைனஸ் வந்துருச்சா நமக்கு ஆன்சர்? அப்போ இது எப்படி எழுதலாம்? b - 7 b + 2. இதில் நம்ம இந்த ஆர்டர் படி எடுத்து எழுதிக்கலாமா?
ஃபர்ஸ்ட் வந்து b மைனஸ் 4 b ப்ளஸ் 7 வகுத்தல் கீழே உள்ளதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் b ப்ளஸ் 2 b ப்ளஸ் 2 பெருக்கல் நம்ம இந்த இதுக்கு மேலே உள்ளதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் b மைனஸ் 7 b ப்ளஸ் 2 இந்த இதை நம்ம என்ன ஃபார்முலா சொன்னோம் 1 ப்ளஸ் ஆகும் 1 மைனஸ் ஆகும் 1 ப்ளஸ் ஆகும் எழுதணும்னு சொன்னோம் தானே கீழே உள்ளது அப்போ b மைனஸ் 7 இது எப்படி எழுதிக்கலாம் b மைனஸ் 7 b ப்ளஸ் 7 இது எப்படி எழுதியிருக்கோம் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எழுதியிருக்கோம் ஓகேவா b மைனஸ் 7 b ப்ளஸ் 7 சரி எது எது காமனாக இருக்குன்னு பார்ப்போமா b மைனஸ் 4 இருக்கா b மைனஸ் 4 இல்லை ஸோ b ப்ளஸ் 7 இருக்கா b ப்ளஸ் 7 இங்கே இருக்கு இங்கே இருக்கு b மைனஸ் 7 இங்கே இருக்கு இங்கே இருக்கு b ப்ளஸ் 2 மேலே இருக்கு கீழேயும் இருக்கு பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கு இந்த ரெண்டு தான் இருக்கு ஸோ இதுக்கு மேலே நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது b ப்ளஸ் 2 இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா இதில் வந்து நம்ம இது எதுவுமே பண்ண முடியாது ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம் இந்த ஒன்று இதுக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணலாம் காரணி கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றிக்கலாமா எக்ஸ் ப்ளஸ் 2 வகுத்தல் 4y பெருக்கல் எப்படி பண்ணணும் பெருக்கல் கீழே உள்ளது மேலேயும் மேலே உள்ளதை கீழேயே எழுத போகிறோம் 12y² கீழே உள்ளது x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 இங்கே என்ன கிடச்சிருக்கு மைனஸ் 6க்கு நம்ம காரணி கண்டுபிடிக்கணும் மைனஸ் 6னா நமக்கு மைனஸ் 1ன்னு கிடைக்கணும் இங்கே மைனஸ் வந்தாலே நம்ம என்ன சொன்னோம் 1 ப்ளஸ் 1 மைனஸ் இல்லைனா 1 மைனஸ் 1 ப்ளஸ் அப்படி தான் 1 ப்ளஸ் 1 மைனஸ் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் தானே நமக்கு மைனஸ் 1 கிடைக்கணும் இப்போ 3 3ல் 2 போச்சுன்னா நமக்கு 1 கிடைக்கும் இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் பெரிய நம்பர் என்னவா இருக்கணும் பெரிய நம்பர் மைனஸாக இருக்கணும் அப்போ இங்கே 3 தானே பெரிய நம்பர் 3 6 நமக்கு எப்படி வந்திருக்கு மைனஸ் 1 ஆன்சர் வந்துருச்சா ஸோ இதை அப்படி எழுதிக்கலாமா எக்ஸ் ப்ளஸ் 2 வகுத்தல் 4y இன்ட்டு 12y². இங்கே கீழே நம்ம என்ன காரணி கண்டுபிடிச்சோம் எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 இங்கே எக்ஸ் இருக்குது தானே ஸோ எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம் எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 இப்போ நமக்கு காமனாக ஏதாச்சும் இருக்கா x plus 2 நமக்கு இருக்கு தானே காமனா x plus 2 இருக்கு y இங்கே ஒரு y இருக்கு இங்கே 2y இருக்கு 2yல நமக்கு ஒரு y போச்சுனா பேலன்ஸ் ஒரு y இருக்கும் தானே இங்கே 4 இருக்கு ஒரு நாள் 4 3 நாங்க 12 வருமா இந்த இது நமக்கு அடி ஆயிருச்சு இந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல சோ இந்த ரெண்டுமே நமக்கு கேன்சல் ஆயிருச்சு பேலன்ஸ் இங்க நமக்கு என்ன இருக்கு 3y இருக்கு கீழ x minus 3 இருக்கு சோ இதுதான் நம்மளோட ஆன்சர் நெக்ஸ்ட் fourth subdivision பார்க்கலாமா இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வகுத்தல்ல இருக்கிறது நம்ம பெருக்கலா மாத்தலாமா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது எல்லாமே ரெண்டால அடியாகிற மாதிரி தானே இருக்கு இதுல ரெண்டை மட்டும் நம்ம காமனா எடுத்துக்கலாமா இதுல ரெண்டை மட்டும் நம்ம காமனா எடுத்தோம்னா இந்த இது நமக்கு என்ன வரும் அதாவது 6 2 12 ன்னு வருமா 6t² மைனஸ் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா -22t வகுத்தல் 2 காமனா எடுக்கணும் 1 2 1 2 11 2 22 மைனஸ் அப்படியே தான் இருக்கு அப்ப -11t ன்னு போறோம் -11t புரிஞ்சுதா அதே மாதிரி 4 2 8 வகுத்தல் 3t இத நம்ம அப்படியே வச்சுக்கணும் தானே பெருக்கலாம் மாத்தணும்னா இத தான் நம்ம என்ன பண்ணனும் மேலேயும் கீழேயும் மாத்தணும் 2t² + 4t இதுலயுமே நம்ம 2t யை காமனா எடுக்கலாம் தானே இங்கே பண்ணா உங்களுக்கு குழப்பம்ன்றக்காக நான் அடுத்த ஸ்டெப்ல பண்றேன் ஓகேவா இப்ப மேலே உள்ளத அப்படியே வெச்சுக்கோங்க 2 6t² - 11t + 4 வகுத்தல் 3t பெருக்கல் இல்ல 2t யை மட்டும் காமனா எடுத்துக்கலாமா 2t யை மட்டும் நம்ம காமனா எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இங்க ஒரு t இருக்கு தானே நம்ம பெருக்கல்ல வரும்போது அடுக்குகளை கூட்டுவோம் ஒண்ணே கூட்டோம்னா நமக்கு 2 அப்ப t² ஓகேவா நெக்ஸ்ட் இங்க 2 மட்டும் தான் இருக்கு ஏனா 2 2 4t வந்துருச்சா பேலன்ஸ் கீழ என்ன இருக்கு அத அப்படியே எழுதிக்கோங்க 2t - 8 இப்போ நம்ம இதுக்கும் காரணி கண்டுபிடிக்கலாமா இது ரெண்டுக்கும் தானே நம்ம காரணி கண்டுபிடிக்கணும் காரணி கண்டுபிடிச்சோம்னா இங்க 6 × 4 6 நாங்க 24க்கு தான் நம்ம காரணி கண்டுபிடிக்க போறோம் நமக்கு கூட்டும்போது -11 ன்னு கிடைக்கணும் ஆனா இங்க நமக்கு பிளஸ் இங்க மைனஸ் ஆச்சுனா ரெண்டுமே மைனஸா இருக்க போகுது ஆன்சர் 8 3 24 8 3 24 நமக்கு ஆன்சர் வருமா 8 3 நம்ம கூட்டணும்னா
இங்கே ப்ளஸ், அதாவது ரெண்டுமே மைனஸ் ஆச்சுன்னா நம்ம கூட்ட தானே செய்யணும். 8ஐயும் 3ஐயும் கூட்டோம்னா நமக்கு 11 கிடைக்கும். 8 3 24. எதால பெருக்கிறோம்? நம்ம 6ஆல் பெருக்கியிருக்கோம். அதே 6ஆல் வகுக்கவும் செய்யணும் தானே. இது 2ஆல் வகுப்படுமா? 4 2 8, இது 3 2 6. இது வந்து 3வது வாய்ப்பாடில் வரும்ல, 1 3 3 இது 3 6. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 4/3 மைனஸ் 1/2. நம்ம கீழே உள்ளதை எப்படி எழுதணும்னு சொன்னோம்? கீழே உள்ளது மேலே வரும்னு சொன்னோமா? அதாவது 3t மைனஸ் 4ன்னு வருமா? இது வந்து எப்படி வரும்? 2t மைனஸ் 1. கீழே உள்ளது வந்து டீக்கு முன்னாடி வரும். இந்த இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சா? நெக்ஸ்ட் இதுக்கு கண்டுபிடிக்கலாமா? 3 × -8 நமக்கு என்ன வரும்? -24. இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா 1 + 1 மைனஸாக இருக்க போகுது. நமக்கு ஆட் பண்ணால் என்ன வரணும்? +2 வரணும். நம்ம எந்தெந்த வாய்ப்பாடில் வரும்? 6 4 24 வருமா? இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டுமே மைனஸ் பண்ண போகிறோம். 6ல் 4 போச்சுன்னா நமக்கு 2 கிடைக்குமா? பெரிய நம்பர் என்னவா இருக்கணும்? பெரிய நம்பர் என்னவா இருக்கணும்? ப்ளஸ்ஸாக இருக்கணும். பெரிய நம்பர் என்ன? 6. 6 4 24. எதால் பெருக்கணும்? 3ஆல் பெருக்கணும். அதே 3ஆல் வகுக்கவும் செய்யணும். 1 3 3 இது 3 6. நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு? +2 இங்கே இருக்குது, இங்கே -4/3 இருக்குது. இதை எப்படி எழுதிக்கலாம்? t + 2 கீழே உள்ளதை மேலே எழுதணுமா? 3t - 4. புரிஞ்சுதா? இப்போ இந்த ரெண்டையும் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2 நம்ம 2 காமனாக எடுத்தோம்ல, அந்த 2 அப்படியே எழுதிடணும், மறந்துடக்கூடாது. 3t - 4 2t - 1 வகுத்தல் நமக்கு 3t அப்படியே எழுதிக்கலாம். இன்ட்டு 2t நம்ம வெளியே காமனாக எடுத்தோம், t + 2. இதை அப்படி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே உள்ளதுக்கு இதானே கண்டுபிடிச்சோம், t + 2 3t - 4. இப்போ எதாவது காமனாக இருக்கோ கேன்சல் பண்ணிக்கலாமா? 3t 4 3t - 4 காமனாக இருக்கா? அப்போ அது நமக்கு கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் t + 2 t + 2 காமனாக இருக்குது தானே. இங்கே ஒரு டீயும் இங்கே ஒரு t இருக்குது, இது கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது அதை ஃபஸ்ட் எழுதிக்கலாமா? இந்த சைடு என்ன இருக்குது? 2t - 1 இருக்கா? கீழே 3 இருக்குது. மற்ற எல்லாமே அடி ஆயிடுச்சு தானே, பெருக்கல். இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. 2 மறந்துடக்கூடாது, நமக்கு 2 இருக்குது. மற்ற எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. 2 வகுத்தல் 1 இருக்குன்னு அர்த்தம். இது நம்ம நம்பரை பெருக்கணும்னா என்ன வரும்? 2 2 4 2t - 1 வகுத்தல் 3 × 1 3. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு சம்ஸ் புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.